கட்சியில இருந்த ஆளா நீ? ஆறு நீ? உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் போஸ்டுக்கு வந்ததுனால தான் நாடு நாசமா போச்சு. மாற்றம் வேணும்னு மக்கள் கேட்டாங்க. அப்புறம் அட்ரஸை மாத்துறது தான் மாற்றம். அது அட்ரஸை மாற்றத்தை தான் விஜய் மாற்றம்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி. நீங்க கடன் அதிகமா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இங்க வந்து உட்கார்ந்தோன்னே நீங்க செய்ய வேண்டிய வேலை கடன் சுமையை குறைக்கணும் தானே. ஆனா நீங்க 20,800 கோடி புதிதா கடன் வாங்கியிருக்கீங்க. இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. நீட் முறைகேட்டை விசாரிப்பதற்கு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். பிரதமருடைய வாக்குறுதி அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி அவர்கள் சொன்னதை முழு மனதோட நான் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஒரு பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி பேசுறது அப்படியே நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்நேரம் நம்ம நாடு வந்து எங்க இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அவர் பேச்சுக்கும் நடவடிக்கைக்கும் சம்பந்தம் இல்லை என்பது நாடறிந்த உண்மை. என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? நமது இளைஞர்களுடைய நலனும் எதிர்காலமும் தான் எதையும் விட முக்கியமானது அப்படிங்கிறார் பிரதமர் தன்னுடைய ட்விட்டர்ல. வினாத்தாள் கசிவில் ஈடுபடுபவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனை வழங்க வகைக்கூடதான் விரைவு நீதிமன்றங்களை அமைக்கிறாங்க. அப்ப அதை கடந்து போலே என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல. பிரதமர் நரேந்திர மோடி சொல்வதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் இந்த போராடிய மாணவர்களையும் இளைஞர்களையும் என்ன பாடுபடுத்தி இருந்தார். உன்னெல்லாம் அமரக்கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்கணும்டா. இவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மாணவர்களுக்கும் இளைஞர்களின் மீதும் நலனின் மீதும் அக்கறை இருந்திருந்தால் இத்தனை நாள் போராடுகிற மாணவர்களை ஏன் நேரடியாக ஒரு அமைச்சர் போய் சந்தித்து உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுடைய கோரிக்கை என்ன, நாங்கள் இதை பிரதமரிடம் பேசுகிறோம், பிரதமர் எங்களை அனுப்பினார், நாங்கள் வாருங்கள் நாம் போய் பேசுவோம், உங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம், ஏன் பேசல? அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, நான் லூசு. போராடுகிற மாணவர்களினுடைய நோக்கம் வந்து இந்த நீட்டிலே நடந்த இந்த முறைகேடுகள் தொடர்ந்து நடந்த 100 முறைக்கு மேலும் கேள்வி வினாத்தாள்கள் வெளியாகி இருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து இதுபோல் நடப்பது என்பது குறித்த அவர்களினுடைய கேள்வி, அதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் கேட்பது இது ஏன் நடக்கிறது, இந்த முறைகேடு எப்படி நடக்கிறது, இதை எப்படி கடந்து போகிறீர்கள், இந்த முறைகேட்டில் யாருக்கு பங்கு போகிறது? இன்னைக்கு ராகுல் காந்தியா வாங்க பேசுங்க சொன்னாங்க. எங்க பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு, நேத்துக்கெல்லாம் பேச விடலன்னு சொல்றாரு இல்ல. இன்னைக்கு பஸ்ல உங்களுக்கு என்ன வேலை? எல்லாரும் உட்காந்து பஸ்ல உட்காந்து ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாராளுமன்றத்துல இதை பேச வேண்டியதானே, பேச தயார் அப்படின்னு சொல்லிட்டா உடனே பேசுறது இல்ல. ஏன்னா உங்களுக்கு தேவை விளம்பரம் மட்டும் தானே தவிர உங்களுக்கு இதுக்கு விடிவு தேவையில்லை. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? நான் உள்ள அவையில் இருந்தவன் என்ற முறையில் அவை துவங்கிய உடனே ஒத்திவைப்பு தீர்மானத்தின் அடிப்படையில் நீங்க இது குறித்து விசாரிக்க வேண்டும், இங்கே நடக்கிற போராட்டத்தை பற்றி அல்லது மாணவர்கள் மீது நடந்த தடியடியை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் அவர்கள் தான் முடியாது என்று சொல்கிறார்கள். சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. முதல் 2 நாளும் இதிலே வந்து இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது என்று சபாநாயகர் அவர்கள் மிக தெளிவாக அந்த நாங்கள் கொடுத்திருந்த அந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தின் கீழ் இதை விவாதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவரே அதில் இருக்கிற ஒரு ப்ரொவிஷனும் சொன்னார். ரேர் அமாங் த ரேரஸ்ட் கேசஸ் இருந்தால் அதே இதில் விவாதிக்கலாம் என்று சொன்ன போது அண்ணன் திருச்சி சிவா எழுந்து சொன்னார், சார் நீங்க சொல்றதை நாங்க ஒத்துக்கிறோம், 267 எடுத்தவுடன் இதை விவாதிக்க முடியாது என்று சொன்னாலும் ரேர் அமாங் த ரேரஸ்ட் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது, இந்த போராட்டத்தில் இருக்கிறது, எனவே இதை விவாதியுங்கள் என்று சொன்னார். கேட்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். கேட்டுக்க. அதிலே இன்னொரு வழக்கமா என்ன நடக்கும் அப்படின்னா 2 முறை ஒத்திவைப்பாங்க, 3வது முறை அடுத்த நாளைக்கு ஒத்தி போடுவாங்க. ஆனா இந்த போராட்டத்தை இவர்கள் ஒடுக்குகிற போது, மாணவர்கள் மீது இவர்கள் தடியடி நடத்துகிற போது அதை ஒரு யுத்த களமாக ரணகளமாக மாற்றிக் கொண்டிருக்கிற நாளில் மட்டும் 5 முறை ஒத்தி வைக்கப்பட்டது. ஏன் நீங்க அனுமதி 20 நாளைக்கு கொடுக்குறீங்க? ஒருத்தர் அங்க உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு, உங்களுக்கு சாதாரணமா தெரியாதா? சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெரியாதா ஒரு மனிதனுடைய உடல்நிலை எத்தனை நாள் தாங்கும்? ஒரு மனிதன் தன்னால் இந்த ஒரு கோரிக்கைக்காக அவருடைய உயிரை இழக்கக்கூடிய சூழல் வறுமையானால் நாடு எப்படி கொந்தளிக்கும் என்பது தெரியாமலா இவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள்? அப்படி இருந்தார்கள் என்றால் இவர்கள் அமைச்சர்களாக இருக்க நியாயமானதா? எனவே பிரதமர் நரேந்திர மோடியை நாங்கள் மட்டுமல்ல அங்கு போராடி கொண்டிருக்கிற இளைஞர்களும் மாணவர்களும் நம்ப தயாரில்லை. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? மாணவர்களுக்கான எதிர்காலத்தை கண்டிப்பா குறைத்து மதிப்பிடக் கூடாது. இன்று வரை அதை வந்து பேசலனாலும் இன்னையில இருந்து பேசணும்னு சொல்றவங்கள ஏன் நீங்க நிராகரிக்கீங்க? நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஏன் தெலுங்கானா, தமிழ்நாடு மாதிரி நீங்க ஏதாவது ஒரு புள்ளியில நிறுத்துவீங்க அப்படின்னு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அங்க துகுலுறீங்க, அங்க எங்களுடைய போலி முகத்தை துகுலுறீங்க, அங்க அட்டாக் பண்ணுங்க. இப்ப இது வந்து என்னவா இருக்குன்னா விவாதமா இல்ல, உரையாடல் இல்ல. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டாரு. நீங்க ஏதாவது ஒரு இடம் கொடுப்பீங்க, அவர் பதில் சொல்லலாம் அல்லது கேள்வி கேட்கலான்னு. இப்ப போலாம் அவர்கிட்ட போலாம். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் பேசிட்டு வரேன் நான். ரைட்டுங்களா? இப்ப போலாம் இல்லையா அவர்கிட்ட?
சார் நீங்க நக்கலா பேசுறீங்க. நான் இல்ல, நீங்க ஸ்கிரீன் பாருங்க. இல்லங்க, நீங்க ஸ்கிரீன் பாருங்க. நீங்க பேசலங்க, நான் பேசவே இல்ல. இந்த போலாம் இல்லையா அப்படினு பம்மறத நிறுத்திட்டு வேலைய கவனிங்க சார். ரொம்ப தப்பா இருக்கு. நல்ல ஒரு முக்கியமான உரையாடல். சரி, நான் நக்கல் பண்றீங்க இல்ல சார். கம் ஆன், நாம நாகரிகமா பேசுவோம். சரி, நீங்க வந்து என்னெல்லாம் பேசிருக்கீங்கன்னு பாருங்க. நாகரிகம் பத்தி நம்ம வந்து நான் என்னோட விருந்தினர் with all due respect நீங்க ரிப்பீட் பாருங்க. நான் ஆடியன்ஸ்க்கு விடுறேன். ஆடியன்ஸ் will understand. எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் எஜுகேஷனை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாரு. அது ஒரு பெஸ்ட் ஐடியா. ஆனா அதை யார் அவர்கிட்ட போய் சொல்றது? எஜுகேஷன் ஆல்ரெடி கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்குங்கிறத. கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கறது வந்து 3 நபர்களுக்கு மட்டும் தான் வரும். ஒன்று வந்து ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர் இறந்து போகிற விபத்தின் காரணமாக ஏதோ ஒரு காரணமாக வேலையில் இருக்கையில் சர்வீஸ் பீரியடில் இறந்து போயிருந்தால் அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்கணும். ரெண்டாவது மெடிக்கல் இன்வாலிடேஷனால் இறந்து போகிற கவர்மெண்ட் சர்வெண்ட் கொடுக்கணும். அது மிஸ்ஸிங் கவர்மெண்ட் சர்வெண்ட். இந்த 3 பேருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். இதை தவிர வேறு யாருக்குமே வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாது. ரூல்ஸ் அதுதான் இருக்குது. தேவையான தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு சொசைட்டில பொய்கள் வந்து பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கு. நம்ம வந்து நிறைய ஐடி விங்ஸ் வந்துச்சு, வார் ரூம் வந்துச்சு. இப்போ ஒருத்தன் பொய் சொல்றான், அவன் ஜெயிச்சிடறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவனால உண்மையை பேசி ஜெயிக்க முடியல. வேலை பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். விஜய் சார் ஜெயிப்பார்ன்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணல. அவங்க ஏன் வந்து விஜய் சாரை ஜெயிக்க வைக்கணும், அவருக்கு அவ்வளோ பிலீஃப் எப்படி அவங்க இருந்துச்சு, ஸோ அவங்க வந்து எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க, அவர் எப்படி ட்ரஸ்ட் பண்ணாங்க, கூட இருந்து வேலை செஞ்ச எனக்கு தெரியாததை தியேட்டர்ல மட்டுமே பார்த்து ஒருத்தரை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்க விரும்புறாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. பெரும் முதலாளிகள் வந்துட்டதுனால அப்போ முதலாளிகளுக்கு சாதகமாக நம்மளை திங்க் பண்ண வைக்கிற வேலையை வந்து சோஷியல் மீடியாக்கள் ஒரு பக்கம் செய்யுது. அப்போ இது சோஷியல் மீடியா மேல கவனமா இருக்கணும். அது குறிப்பா குழந்தைகள், குறிப்பா 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவை வச்சு டெசிஷன்ஸ் எடுக்கிறத குறைச்சிக்கணும். ரொம்ப பிரமாதம். சக்சஸ் ஃபெயிலியர்ன்ற இந்த கேமே ஒரு அயோக்கியத்தனமான ஆட்டம் தான். ஸோ நீங்க இதை ஜெயிக்க ட்ரை பண்ணும்போது இங்க ரொம்ப நல்லவங்களால ஜெயிக்க முடியுமா எனக்கு தோணல. நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்களால வேணா ஜெயிக்க முடியும். ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் அயோக்கியத்தனம் வந்து ஜெயிக்கிறவங்க கிட்ட இருக்கும். நீங்க ரொம்ப நோண்டி பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்டேஜ்ல பேசுறதுக்கும் அவர் எடுக்கிற படத்துக்கும் அவர் லைஃபுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அவருடைய சொல்லும் செயலும் வேற வேறையா இருக்கும். அது நீங்க நிறைய பேர்கிட்ட நீங்க கவனிக்கலாம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. மக்கள்கிட்ட எனக்கு எப்பவுமே இது கேள்வி பதிலாக சொல்லும். மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டரா இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும், அவர் ஒரு ஸ்டேஜ் மேல ஏறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒன்று பேசுவாரு. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு பெரும் கருணை வந்து மக்கள்கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற அந்த பெரும் கருணை வந்து அவங்கள ஆள்றவங்க கிட்ட இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீட்டுக்கு வந்து டயலாக் என்ன விட்டாரு விஜய் சார்? என்ன சொன்னாருன்னா, என்னோட சொந்த தங்கச்சி இறந்தப்போ எனக்கு எப்படி வலிச்சதோ அப்படிதான் வந்துட்டு அனிதா இறந்தப்போ எனக்கு வலிச்சதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனை அனிதா இறந்திருக்காங்க? இந்த வருஷம் பேப்பர் லீக்ல மட்டும் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து இறந்து போயிருக்காங்க. அப்போ உங்க விஜய் சாருக்கு அந்த சொந்த தங்கச்சியோட இழப்பு மாதிரி வலிக்கல. அது வேற வாயி, இது நாரவாய். படத்துக்கு போகணும்னு சொல்ல, படத்துக்கு போங்க, 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணுங்க, திரும்பி வந்து நீட்டை பத்தி பேசுங்க. அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க. ஏன் அதை போட மாட்டேங்கிறீங்க? ப்ரொடெஸ்ட் அப்ப படம் பாக்குறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பேச நீங்க எல்லாருமே. இப்ப இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கும் போது ஜனநாயகம் படம் பார்க்க போறாரு சிஎம், அதை பத்தி யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. கரூர்ல டெத் நடந்தப்போ வந்து மலேசியால போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஜனநாயகம் படம் பார்க்க போறாரு. இதுல ஃபயர் வேற. 4 மினிஸ்டர் வந்துட்டு ஒன்னா நடிச்ச படம்டா இது. இதுல என்ன பெருமை? 4 மினிஸ்டர் வந்து ஒன்னா வந்து போராடுறாங்க நீட்டுக்காக அப்படின்னு சொன்னா அது பெருமை. மதுரையில சென்னையில ப்ரொடெஸ்ட் பண்ற எல்லாத்தையும் தர இழுத்துட்டு போறீங்க. கேட்டா வந்துட்டு பெர்மிஷன் வாங்கிருக்கணும்னு கேக்குறீங்க. ஏன் பெர்மிஷன் கொடுக்கல? இதுல முட்டி போட்டு போய் சாப்பாடு சாப்பிடுறாங்க. அந்த படம் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளியா பொழப்பத்தை புழுத்த வேலையா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஐயோ, இதுல ஒரு பீக் மட்டும் ஒண்ணு பார்த்தேன் ஒரு பேஜ்ல. அப்பா என்னமோ சொல்லியிருந்தாங்க, அண்ணா நீ ஏன் சைலண்டா இருக்கன்னு எங்களுக்கு தெரியும்னா, நீ டைரக்டா 2029ல வந்துட்டு மோடியவே அழிக்க போற அப்படிதானே அப்படின்னு. யாரா நீங்களா? நான் கூட சர்க்காஸ்டிக்னு நினைச்சு படிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப வாடுறானே. படம் ஓப்பனிங்ல அவரோட ஃபேஸ் பார்த்தாலே அழுகுறானுங்க.
எண்டு கார்டுக்கு அழுகுறானுங்க, டைட்டில் கார்டுக்கு அழுகுறானுங்க, எல்லாத்துக்கும் அழுகுறானுங்க. சரி ஓகே, ரொம்ப பீக் எமோஷன்ல இருக்காங்க போல அப்படின்னு பார்த்தா பீக் எமோஷன் அவங்களுக்கு அதுக்கு மட்டும்தான் வருது. அதையும் நீ ஸ்டேட்டஸ் போடு, இதையும் ஸ்டேட்டஸ் போடு. நீட்டுக்காக போராடி எத்தனையோ பேர் வந்து செத்துருக்காங்கல்ல, அவங்களுக்காக தானே இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு அந்த எமோஷன் வரலையா? தெரியாது போல நம்மளை பத்தி. அசம்பிளில உதயநிதி சொன்னாரு, இது வந்து ஷூட்டிங் நடக்குதுங்க, இவங்க வந்து ஆக்ஷன் சொல்லி நடிச்சிட்டு இருக்காரு. அப்ப கூட நான் நம்பல, சரி சும்மா ஏதோ கலாய்க்கிறாரு அப்படின்னு பார்த்தா அப்ப விஜய் வந்து கேட்டாரு, எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கணும்னு கெஞ்சி கேட்டு அந்த ஆக்ஷன் பண்ணாரு. பார்த்தா படத்துல அந்த ஆக்ஷன் சீனை வச்சிருக்காங்க. அது வந்து ஃபயர் ஓட்டுறதுக்காகவே. அப்போ அசம்பிளில ஷூட்டிங் தான், கரூர்லயும் ஷூட்டிங் தான். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம்? நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகும்போது என்ன சொன்னீங்க? தமிழ்நாடு அதிகமா கடன் வாங்கி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? கஜானா காலி அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும்னு சொன்னீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ உங்ககிட்ட பணம் இல்லை, பண பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்ப பண பற்றாக்குறை இருக்கும்போது எதற்காக ஆடம்பர செலவு அப்படிங்கறத கேள்வி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க கடன் அதிகமா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இங்க வந்து உட்கார்ந்தோன்னே நீங்க செய்ய வேண்டிய வேலை கடன் சுமையை குறைக்கணும் தானே. ஆனா நீங்க 20,800 கோடி புதிதா கடன் வாங்கியிருக்கீங்க. இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. அது 3 மாசத்துல இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் வாங்காத அளவுக்கு வாங்கியிருக்கீங்க. கோவிட்ல கூட இவ்வளவு வாங்கினது இல்ல. நீ கேட்டது கரெக்டான கேள்வி. வாஸ்து காரணத்துக்காக சோதிடர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அலுவலகத்தை மாத்துறதுன்னு சொல்றாங்க. நீங்க வாஸ்துவை நம்பலாம், அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நீங்க உங்க வீட்டுல வாஸ்துக்காரர் சொல்றாரு, ஜோசிகாரர் சொல்றாருன்னா உங்களுடைய பாத்ரூம் அண்டர் கிரவுண்ட்ல கூட வச்சுக்கோங்க, இல்ல அந்த பேசின செவுத்துல கூட வச்சுக்கோங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல, அது உங்களோட சுதந்திரம். ஆனால் நீங்க பொதுவான மனிதரா ஒரு முதலமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, பொது பணத்தை கையாளும் போது இந்த இடத்துல வாஸ்துக்காரர் சொல்றாரு, ஜோதிடர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக புதிதா ஒரு எக்ஸ்பென்ஸ கொண்டு வந்தீங்கன்னா அது தவறு, அறம் அல்ல. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். இத்தனை மக்கள் படிச்சுட்டு காத்துட்டு இருப்பாங்க, நீ தூக்கிட்டு போய் இந்தாங்கோ அப்படின்னு நேரம் நொட்டுவியா நீ அப்படின்ற மாதிரி நான் கேட்கலங்க. கோர்ட்ல கேட்டிருக்கிறாங்க. ஐயோ தற்கொலைங்க, இதுக்கும் திமுக தான் காரணம் சொல்லுங்க. ஊரா விட்டு நெய்யில வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாத அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதேதான் 31 பேருக்கு அரசு வேலையை கொடுக்குறாங்க. புச்சு நொறுக்கு நொறுக்குன்னு கொட்டினாங்களா ஒண்ணு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வரமாட்டேங்குதா? பாராநாய அங்க பாராநாய. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணம் எழுத்து திட்டம், ஒரு சில நிறுவனங்களுக்காக கடன் உத்தரவாத திட்டம், கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், உங்கள் சாலை, நலன் காக்கும் சாலை, மக்கள் தேடி மருத்துவம், இன்னொரு காப்போம், நம்மை காக்க 48, மாதம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கைவின திட்டம், ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டம், மகளிர் விடியல் பயணம், கலைஞர் கனவு இல்லா, அன்பு கரங்கள், அன்புச்சோலை, தோழி விடுதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம், முதலமைச்சர் கோப்பை, அயோத்திதாச பன்னீர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்காப்பில் குடி திட்டம், டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரண திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், முதலமைச்சரின் கிராமசாலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்கள் நேர்காப்பு திட்டம். உங்க கனவை சொல்லுங்க, இறக்குது அவ்வளவு திட்டங்கள். 3000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 1000 ஆண்டுகள் நின்று பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.